கும்பம் குடத்துக்குள்ள இருக்கக்கூடிய விளக்குக்கு வெளியே வராது வெளிச்சம். அப்படி இருக்கிறீங்க. கும்பத்தில் இருக்கக்கூடிய கும்பத்துக்குள்ள விளக்கு வச்ச வெளியே வருமா? வராது. அந்த நிலைமை இருக்கிறீங்க. எதுவரையும் 5/5/2025 5/5/2025 அடுத்து உங்களுடைய பாதச்சனி பலனாக மாறிவின்றது. பாதச்சனி பயன்பாட்டுக்கு வருகின்றது. பாதச்சனி பண்பாட்டுக்கு வருகின்றது. பாதச்சனி பொருளாதாரத்தை கொடுக்கின்றது. பாதச்சனி எல்லாத்தையும் இழந்ததெல்லாம் மீட்டு எடுத்து கொடுக்க வருகின்றது. ஒரு முறை கும்பராசிக்காரவங்க திருக்குள்ளிக்காடு போயிட்டாங்க. ஒரு முறை கும்பராசிக்காரவங்க சோழவந்தான் படித்துறை போயிட்டாங்க. சனீஸ்வர கோயில் மிக அற்புதமான படித்துறை. சோழவந்தான் மதுரை பக்கத்தில். இங்கே திருக்குளிக்காடு ரொம்ப தூரம் இருக்குது, அதுக்கு தெரியாது. மதுரைனாலும் பாதி பேத்துக்கு தெரியும். திருக்குளிக்காடு தெரியாதா சொல்கிறீங்களான்னு கேட்காதீங்க. கொடுமுடி போங்க. இதையெல்லாம் விட ஒரு முறையாவது மத்திய காசி, அதாவது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவானை கோவில் இருக்கக்கூடிய சமேதராக இருக்காங்க, குடும்ப சமேதராக இருக்கக்கூடிய சனீஸ்வர வழிபாடு திருவானை கோவிலுக்குள்ள இருப்பாங்க. சுவாதி நட்சத்திரத்துக்கு போங்க. சுவாதி நட்சத்திரத்துக்கு போங்க. அது 7.5 சனியா, 8.5 சனியா, கண்டக சனியா, செண்பக சனியா, மந்தார சனியா, பார்த்தீங்களா, அஷ்டமத்து சனியா, எந்த சனீஸ்வரா இருந்தாலும் கருங்குவலை வன்னி மலர், கருங்குவலை வன்னி மலர் மறிக்கொழுந்து வாங்கிட்டு போங்க. எள்ளு சாதம் கொடுங்க. மேக்சிமம் சனீஸ்வரர் சம்பந்தப்பட்ட வீட்டில் வாரத்துக்கு ஒரு தடவை எள்ளு சாதம், எள்ளு துவையல் நல்லெண்ணெயோடு சேர்த்து எது செய்கிறீங்களோ அது பூரா படையல் வீட்டில் உள்ள தெய்வத்துக்கு வைங்க. உங்கள் வீட்டில் உள்ள தெய்வத்துக்கு வைங்க. நிச்சயமாக அதனுடைய தாக்கங்கள் 100% குறையும். 100% குறையும். பாராயணம் பண்ணுங்க, பிரயோகம் பண்ணுங்க, பிரயோகம் பண்ணுங்க, பாராயணம் பண்ணுங்க. அப்படித்தான் முன்னோர்கள் வெளிவந்திருக்காங்க. அப்படித்தான் சித்தி பெற வேண்டாம், நம்ம முத்தி பெற வேண்டாம். நம்ம ஜென்ரேஷன், நம்ம வம்சத்துக்கு நல்ல வழியை கொடுக்கட்டும். கும்பராசி நேயர்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், அந்த எள்ளு சம்மந்தப்பட்ட திருவானை கோவிலுக்கு போங்க. ஒரு முறையாவது போங்க. ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம். ஏன்னா எங்கே இருந்தாலும் நீங்கள் வடக்கையும் தெற்கும் போகிறவங்க திருச்சி போய் தான் ஆகணும். அப்போ திருவானைக்கல் போகிறது சால சிறந்தது என்பதில் மாற்று கருத்து அல்ல. பாதச்சனி 7.5 முடியுது, 30/3 முடியுது. அங்கிட்டு ஏப்ரல், அப்புறம் சனி பயிற்சி, உங்களுக்கு குரு பயிற்சி 9ஆம் பார்வை பார்க்குறாரு. அதுக்காக நான் அதை அப்படி சொல்லியிருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பயப்பட குரு பயிற்சி நல்லா இருக்குது. சனீஸ்வரர் போயிடுறாரு, உங்கள் ராசிக்கு 2க்கு போயிடுறாரு. உங்கள் ராசினா தான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வழிபாடு மிக கவனம்.